மலையக மக்களின் எழுச்சிக்கு உதவிய தமிழ் கூட்டணி, டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல், 200 பேரிடம் வாக்குமூல பதிவு, அமைச்சர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். சுரேஷ் சாலேவின் மனு தொடர்பில் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். புதிய தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் இணைவு, எதிர்க்கட்சி தலைவரின் பிரச்சினை, அமைச்சர் நலிந்த சாடல். தமிழ் பேசும் 6 கட்சிகளின் கூட்டணிக்கு சவால் விடுத்த கடற்தொழில் அமைச்சர். நாமலுக்கு அஞ்சுகிறாராம் ஜனாதிபதி அனுர, ஜான்ஸ்டனின் புதுக்கதை. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரி மீது விசாரணை. சௌமியமூர்த்தி தொண்டமான் மற்றும் அர்ஷப் நானா ஆகியோரின் சாமர்த்தியமான தீர்மானங்களே மலையக மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் இன்றைய எழுச்சிக்கு அடித்தளம் என இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டணைவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் அரசியல் வரலாற்றில் தேர்தல் பின்னடைவுகளே கூட்டணி பற்றிய சிந்தனைகளை எமது தலைவர்களுக்கு ஏற்படுத்தியது. 70களின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழலே பரந்தளவான தமிழ் கூட்டணி உருவாக காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் அந்த கூட்டணியில் அப்போதைய மலையக மக்களின் தேசிய தலைவரான தொண்டமானும் முஸ்லிம் மக்களின் தேசிய தலைவரான அஷ்ரப் இருவரும் இணைந்திருந்தனர். எனினும் அவர்களின் தீர்க்க தரிசனமான சிந்தனைகள் காரணமாக பின்னாட்களில் அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டனர். அவர்களின் தீர்மானங்கள் சரியானது என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. அப்போதையே பின்னாட்களில் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புகளும் சந்தர்ப்பவாத தீர்மானங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. எம்மை பொறுத்தவரையில் மக்களின் நலன்களும் அபிலாசைகளுமே முதன்மைக்குரிய விடயங்களாகும். அதன் அடிப்படையிலேயே எமது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்றுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை கைதிகள், சிறை அதிகாரிகள், போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட சுமார் 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் முப்படை அதிகாரிகள் அடங்கிய விசேட விசாரணை குழுவும் 7 தனித்துவமான விசேட விசாரணை குழுக்களும் நியமிக்கப்பட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபட்டவர்களால் சிசிடிவி கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்ட போதிலும் அவற்றில் டிவிஆர் இயந்திரங்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப பிரிவில் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் குறிப்பிட்ட கைதிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் உள்ளக ரீதியான ஒத்துழைப்பு வழங்கியவர்களை கண்டறிந்து மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது தடுப்பு காவலை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு மீதான மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையின் ஊடாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டதை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை எதிர்த்து சுரேஷ் சாலே இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது சுரேஷ் சாலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தமது பரப்பு வாதங்களை முன்வைத்தார். இதனையடுத்து மனு தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நாட்டில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை கொண்ட 6 பிரதான அரசியல் கட்சிகள் உடன்பாடுகளை எட்டியுள்ளமை மற்றும் எதிர்க்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் என்பன அரசாங்கத்தின் பலவீனத்தால் உருவானவை அல்ல. எதிர்க்கட்சியினரை ஒன்றிணைத்து வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜயதிச தெரிவித்துள்ளார்.
செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த ஒன்றிணைவின் பின்னணியில் அரசாங்கம் இருப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நாம் முழுமையாக நிராகரிக்கிறோம். எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க முடியாமல் வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்துவது குறித்து எங்களிடம் கேள்வி எழுப்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆளுங்கட்சியிலோ அல்லது எமது தரப்பிலோ ஏதேனும் பிளவுகள் ஏற்பட்டிருந்தால் அது குறித்து எங்களிடம் கேள்வி எழுப்புவது நியாயமானது. பாராளுமன்றத்தில் எமக்கு 159 உறுப்பினர்களுடன் கூடிய பலமான பெரும்பான்மை பலம் உள்ளது. அதனை கொண்டு நாம் எமது பணிகளை சரியாக முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை ஒன்றாக தக்க வைத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும். அவரோடு இணைந்து செயற்பட முடியாமல் தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு மேலும் மேலும் பிரிந்து செல்கிறார்களே என்பது எங்களுக்கு தெரியாது. அது அவர்களின் உள்ளீட்டு பிரச்சனையாகும். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு அந்த அரசாங்கம் தீர்வு வழங்காது என்றோ அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை உருவாகியதன் காரணமாகவோ எதிர்க்கட்சிகள் இவ்வாறு ஒன்றிணைக்கிறார்கள் என்றோ கூறுவது முற்றிலும் தவறான கருத்தாகும் என்றார். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்கு இன்று வருகை தந்தபோது தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டு தொடர்பில் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகல கட்சிகளும் சேர்ந்து, விசேடமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை என்பது இங்கு இருக்கின்ற மக்களாலே பேசப்படுகின்றது. மக்களால் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் அவர்களால் இடப்படுகின்ற ஃபேஸ்புக்கு கமெண்ட்ஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட தெரிகின்றது இந்த கூட்டணி என்னவென்று. அதாவது இந்த கூட்டணி என்பது வேறு எதற்காகவும் அல்ல, இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அல்லது மோசடிகளை ஒழிப்பதற்காக அல்லது திருடர்களை பிடிப்பதற்காக அல்லது நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கு அல்லது வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கு அல்லது ஊழல் மோசடிகளை செய்வதற்கு ஏதுவான கூட்டணியா என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட அவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு இவர்களுக்கு கம்பி எண்ணுவதற்கு தவிர்க்க முடியாததாகிவிடும், சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் அந்த சிறைக்கு செல்வதற்கு முதல் தாங்களால் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காக இதை காணக்கூடியதாக இருக்கின்ற எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியும் கூட தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்றும் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். ராஜபக்சக்களின் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் இன்று அவர்களுடைய கூட்டணிக்க முயற்சிப்பது வேடிக்கையான அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல விமர்சித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் தான் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். பாதாள குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதை எதிர்க்கட்சியினர் விரும்பவில்லை. பாதாள குழுக்களுடன் கொண்டுள்ள தொடர்பு விசாரணைகளில் வெளிவரும் என்று எதிர்க்கட்சியினர் தற்போது அச்சமடைந்துள்ளனர். போதைப் பொருளுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை எவ்வழியிலாவது நிறுத்த வேண்டும் என்றே முயற்சிக்கிறார்கள். அதற்காக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் பின்னர் அவர்கள் குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் யோசனை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று அவர்களுடன் கூட்டணியாக முயற்சிப்பது ஒரு அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. தேவைக்கு ஏற்ப அரசியல் கொள்கையை மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை எதிர்க்கட்சி தலைவர் திருத்திக் கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியின் எதற்காக கூட்டணி அமைத்துள்ளார்கள் என்பது மக்களுக்கு நன்கு தெரியும்.
ஊழல் மோசடியில் ஒருவர் சிறை செல்லும் போது வெளியில் இருந்து அவருக்காக குரல் கொடுப்பதற்காகவே எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்துள்ளனர். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் அஞ்சுகிறார் என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தற்போது அந்த அச்சத்தை மறைக்க முடியாத வகையில் நடந்து கொள்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த அச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கனவான்களே என்று கூறிய ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, தற்போது நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு நகர கடைகளிலும் கிராம பேருந்துகளிலும் ஒருமித்த கண்டனத்தை சாமானிய மக்கள் கோரி வருவதாக தெரிவித்தார். இன்றைய சமூகத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக உருவாகி வரும் இந்த மாபெரும் மக்கள் போக்கை கண்டு எதிர்க்கட்சி அரசியல் குழுக்கள் மிகவும் கவலை கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கி சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லிகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது கைதிகள் சிறைச்சாலையின் இறுதி மரக்கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே வர முயன்ற சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் ஒருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் சிறைச்சாலைக்குள் இருந்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் நிலைமையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உயிரை பாதுகாத்துக் கொள்ளவுமே இந்த அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூடானது சிறைச்சாலை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதே அல்லது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக தற்போது ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான மோதல்கள் காரணமாக இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளனர்.